ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைத்தண்டை வச்சு தான் நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். பார்த்துக்கிடுங்க. இந்த வாழைத்தண்டை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பலன்கள் இருக்குது. குறிப்பாக நம்மளுக்கு சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய அந்த கல்லை அகற்றுறதுக்கு இந்த வாழைத்தண்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த உடல் சூடாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த வாழைத்தண்டை நம்ம நிறைய உணவில் எடுத்துக்கிடணும். பார்த்துக்கிடுங்க. அப்புறம் காச நோய் இருந்தாலும் இதை சாப்பிட்டா அவங்களுக்கு சரியாகவும். பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த வாழைத்தண்டை நம்ம இப்படி ரவுண்டாக வெட்டி அதில் இருக்க அந்த நூலெல்லாம் தூர கைட்டை எடுத்துகிட்டு நம்ம பொடிசாக நறுக்கி மோரில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் தண்ணி, அது உள்ளே நான் இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போட போகிறேன். பார்த்துக்கிடுங்க. இதை நூல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம், ஆனால் ரொம்ப ஈஸி தான். ரவுண்டாக வெட்டிட்டு சும்மா கையால் அப்படி இழுத்தோம்னா அந்த நார்லாம் தூரம் வந்துடும். பார்த்துக்கிடுங்க. நூல் மாதிரி இருக்கிறத ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணதுக்கு. இப்போ நம்ம ரவுண்டாக வெட்டியாச்சு. இதை நல்லா குட்டி குட்டியாக நம்ம வெட்டி எடுத்துக்கிடணும். பார்த்துக்கிடுங்க. இது மோர் தண்ணியில் போட்டு வச்சா அந்த வாழைத்தண்டோட நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். சும்மா வெறுமனை நம்ம நறுக்கி வச்சோன்னு பார்த்துக்கிடுங்களேன், அது கருத்து போயிடும். நம்ம இப்போ இதை வச்சு தான் ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறோம். பார்த்துக்கிடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இப்படி வச்சு கொடுத்தோம்னா. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக நறுக்கி எடுத்துக்கிடணும். பார்த்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த ரெசிபியே பண்ணணும். இப்போ பாருங்க, நான் எல்லாத்தையுமே நறுக்கி பொடிசாக எடுத்துட்டேன். பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வெட்டியிருக்கேன். பார்த்திங்களா? இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பார்த்துக்கிடுங்க. கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போடுறதையும் பார்த்துக்கிடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிடணும். சேர்த்து நல்லா கிண்டி விடணும். பார்த்துக்கிடுங்க. அதாவது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த மோரில் போட்டு வச்சுருக்க அந்த வாழைத்தண்டை எடுத்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துறணும். பார்த்துக்கிடுங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்க்கணும். எப்படி தான் நம்ம சேர்த்தாலுமே அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கத்தான் செய்யும். நம்ம கிண்டும் போது கொஞ்சம் தண்ணி விடத்தான் செய்யும். பார்த்துக்கிடுங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுறணும். பார்த்துக்கிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். பார்த்துக்கிடுங்க. இதை போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இதுக்கு காரத்துக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பார்த்துக்கிடுங்க. இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடணும். அதாவது நார்மல் ஹீட்டில் வச்சு நம்ம வேக விடணும். அதுக்கப்புறம் இப்போ திறந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு இது நல்லா வெந்து வந்திருக்கும். பார்த்துக்கிடுங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. திரும்பவும் ஒரு மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிடணும். பார்த்துக்கிடுங்க. வச்சுட்டு திறந்தான்னு வச்சுக்கிடுங்களேன், அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா தேங்காவை திருவி எடுத்துருக்கேன். பார்த்துக்கிடுங்க. இப்போ அந்த தேங்காய் துருவலைனா இது கூட சேர்க்க போகிறேன். தேங்காய் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. இந்த டைமில் உப்பு உரைப்பெல்லாம் பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும். ஏன் சின்ன பிள்ளைங்க கூட வேண்டான்னு சொன்னாலும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாழைத்தண்டில் உள்ள ஜூஸ் எடுத்து நம்ம தேள் பூரா அது கடித்த இடத்துல நம்ம இதை தடவுனோம்னா அவங்களுக்கு அந்த வலியே இருக்காதான். ஏன் நல்ல பாம்பு கடித்தவங்களுக்கு கூட இந்த வாழைத்தண்டோட ஜூஸை ஒரு கிளாஸ் கொடுத்தோம்னா அந்த விஷமே இறங்கிருமா. அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நிறைஞ்சதாங்க இந்த வாழைத்தண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.